நோட்டேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அது சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்லி நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. டு டிவைட் எ குவான்டிட்டி இன்டூ 2 பார்ட்ஸ் ஃபார் எ கிவன் ரேஷியோ. ஸோ ரேஷியோ கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து அது 2 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணுவீங்க. டு ரெகக்னைஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ ரேஷியோக்கும் ப்ரொப்போர்ஷனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டுட், தட் இஸ் லேர்ன் பண்ண போகிறீங்க. டு யூஸ் தி யூனிட்டரி மெத்தட் அண்ட் சால்வ் சிம்பிள் ரேஷியோ ப்ராப்ளம்ஸ். ஸோ யூனிட்டரி மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிள் ரேஷியோ ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் recap. Which of the following fraction is not a proper fraction? So students, proper fraction, not a proper fraction. எது வந்து not a proper fraction கேட்குறாங்க? 1/3 இது வந்து proper fraction. இது fraction தானே. 2/3 இதுவும் fraction தான். ஓகே, இப்போ 5/10. 5/10 வந்து கட் பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க. எந்த டேபிளில் டிவைட் பண்ணலாம்? 5th டேபிளில் டிவைட் பண்ணலாம். 1 5 is 5. Next 2 5s are 10. அப்போ 1 2 மேலே 1 நியூமரேட்டர் 1 கீழே டினாமினேட்டர் 2. அப்போ 1/2 வருது. ஓகே, 1/2. அப்போ இதுவும் ஃப்ராக்ஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் டி சம் 10/5. 10/5 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த டேபிளில் டிவைட் பண்ணுவீங்க? 5th டேபிள். ஸோ 1 5 is 5, 2 5s are 10. ஓகே, ஸோ 2 5s are 10, 1 5 is 5. 2/1. ஆன்சர் வந்து 2/1 கொடுக்குறாங்க. அப்போது 2/1 வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 2ன்னு எழுதலாம். கீழே 1 இருந்துச்சுன்னா நோ வேல்யூ. ஸோ 2ன்னு எழுதுறீங்க. இது வந்து ஃப்ராக்ஷனா? இல்லை, இது வந்து ஃப்ராக்ஷன் இல்லை. அப்போது நாட் எ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து டி. தி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/7. எப்போவுமே ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா இப்போ இதுதான் வந்து கொஸ்டின். இது கூட இன்டூ 1 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 4 பண்ணிங்கன்னா அதுதான் வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஸோ 1 × 1 7 × 1. ஓகே, அதுக்கப்புறம் இது கூட 2 மல்டிப்ளை பண்ணுங்க. இன்டூ 2 பண்ணிங்கன்னா 2 7 2s are 14. இன்டூ 3 பண்ணிங்கன்னா 1 × 3 7 3s are 21. இன்டூ 4 பண்ணிங்கன்னா இது கூட இன்டூ 4 பண்ணிங்கன்னா 1 4 is 4, 7 4s are 28. ஓகே, அதுக்கப்புறம் 5 பண்ணிங்கன்னா 1 5 is 5. அதுக்கப்புறம் 7 5s are 35. 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 6 is 6, 7 6s are 42. கம்மா இன்டூ 7 பண்ணிங்கன்னா 1 7 is 7, 7 7s are 49. அப்போ இந்த ஆன்சர் எல்லாமே வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தான். ஓகே, இங்கே ஆன்சர் எங்கே வருதுன்னு பாருங்கள். 2/15 இது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் இல்லை. 1/49 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் இல்லை. 7/49. ஸோ இது கூட என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க? இன்டூ 1. ஓகே, இன்டூ 1 தட் இஸ் 1/7 கூட இன்டூ 7 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இன்டூ 7. ஸோ 7/49. ஓகே, ஸோ இது கூட என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க? இன்டூ 7. அதுக்கப்புறம் இன்டூ 7 மல்டிப்ளை பண்ணால் 1 7 is 7 divided by 49. 7/49. 7 7s are 49. So C is the answer. Next, write greater, less than or equal to in the boxes. So first நீங்கள் greater, less than or equal to எழுதும்போது ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கா? இல்லை. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண முடியும். கிரேட்டர், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பாக்ஸ் போட முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் டினாமினேட்டர் ஈக்குவலாக கொண்டு வரணும். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் இது வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாலும் ஓகே, இல்லை நீங்கள் டைரெக்டாக பாருங்கள். கீழே வந்து டினாமினேட்டர் சேமாக வரணும். ஸோ இங்கே 8 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ நீங்கள் 10 × 8 பண்ணிங்கன்னா 80. அதுக்கப்புறம் 8 × 10 பண்ணிங்கன்னா 80. கீழே 80 டினாமினேட்டர் சேமாக கொண்டு வாங்க. ஸோ 5/8 ஈக்குவல் டு 5/8 × 10. ஸோ இன்டூ 10. அதுக்கப்புறம் கீழேயும் இன்டூ 10 பண்ணிங்கன்னா மேலேயும் இன்டூ 10. ஸோ 5 × 10 50. 8 10s are 80. அதே மாதிரி 1/10. ஸோ 10 கூட என்ன நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 80 வரும்? இன்டூ 8. ஓகே, இன்டூ 8 ஈக்குவல் டு இங்கேயும் இன்டூ 8 தான் பண்ணணும். ஓகே, ஸோ 1/10 ஈக்குவல் டு, ஸோ இப்போ 1 × 8 8,
10 into 8 80. அப்போது இங்கே பாருங்கள் 8/80 வருது. ஸோ இங்கே 80, இங்கேயும் 80, இங்கேயும் 80. ஓகே, ஸோ 50/80 8/80. அப்போ நம்மளுக்கு டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சா? ஸோ என்ன எழுதுவீங்க? 5/8க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 50/80 பாக்ஸ் 8/80. 8/80. ஸோ இதில் வந்து எது கிரேட்டர் நம்பர்? 50/80 தான் கிரேட்டர் நம்பர், இது வந்து ஸ்மாலர் நம்பர். ஓகே, ஸோ 50 தான் கிரேட்டர் நம்பர், இது ஸ்மாலர் நம்பர். ஸோ 50/80 இஸ் கிரேட்டர் தென் 8/80. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸ்டூடெண்ட் செகண்ட் சம் பாருங்கள். 9/12 பாக்ஸ் 3/4. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டினாமினேட்டர் சேமாக கொண்டு வருங்க. இங்கே வந்து 12 இருக்குது. ஸோ இந்த நம்பர் கூட என்ன நம்ம மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 4 3s are 12. அப்போது 9/12 அப்படியே இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 3/4 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். 3/4 ஈக்குவல் டு 3/4 இன்ட்டு 3. 4 3s are 12. 12 வருதா? அப்போ இன்ட்டு 3. கீழே என்ன நம்ம மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதுதான் மேலேயும் வரணும். 3 3s are 9, 4 3s are 12. அப்போது 9/12க்கு ஆன்சர் என்ன வருது? 9/12 பாக்ஸ் 3/4க்கு என்ன வருது? 9/12 தான் வருது. ஸோ 9/12. அப்போது இங்கே பாருங்கள், இங்கேயும் 9/12, இங்கேயும் 9/12. ஸோ என்ன ஆன்சர் வருது? ஈக்குவல் டு. ஓகே, எனி டவுட்? ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணும்போது இங்கேயும் சேம், இங்கேயும் சேம். ஸோ ஈக்குவல் டு சைன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். Anban says that 2/6 of the group of triangles given below are blue. Is he correct? அவங்க என்ன சொல்கிறாங்க? அன்பன் வந்து 2/6 of the triangle are blue. ஸோ 2/6 ட்ரையாங்கிள் தான் வந்து ப்ளூன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அது ப்ளூ வருமா? நோ. இங்கே பாருங்கள், 2/6ங்கிறது 2 ட்ரையாங்கிள் க்ரீனாக இருக்குது. ப்ளூக்கு எவ்வளோ இருக்குது? 1 2 3 4. அப்போது 4 ட்ரையாங்கிள் டோட்டல் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6. 4/6 தான் வந்து ப்ளூக்கு வரும். அப்போது he is not correct. ஸோ என்ன எழுதுவீங்க? he is not correct. ஓகே, he is not correct because ப்ளூவோட ஆன்சர் வந்து என்னது? 4/6. 4ங்கிறது வந்து 4 ட்ரையாங்கிள், ப்ளூ கலர் ட்ரையாங்கிள் டெட் பை டோட்டல் ட்ரையாங்கிள். டோட்டல் எவ்வளோ இருக்குது? 6. Next, Joseph has a flower garden. Draw a picture which shows that 2/10 of the flower are red and the rest of them are yellow. ஜோசப் கிட்ட வந்து ஃப்ளவர் கார்டன் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து பிக்சர் ட்ரா பண்ணணும். என்ன பிக்சர் ட்ரா பண்ணணும்? ஃபஸ்ட்டு 10 ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணணும். ஏன் 10 பண்ணுறோம்? கீழே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் 10 இருக்குது. அதில் வந்து 2 கலர் ரெட். ஸோ 2 மேலே இருக்கிறது வந்து ரெட், 2 வந்து ரெட் இருக்குது. அப்போ ரெஸ்ட் ஆஃப் தேம் ஆர் எல்லோ. எல்லோ எவ்வளோ இருக்கும்? 8. எஸ், 8/10. ஸோ இது ஒரு ஃப்ளவர், இது ஒரு ஃப்ளவர். இங்கே பாருங்கள், 1 2. ஸோ 2/10. டோட்டல் 10 ஃப்ளவர். 10ல் 2 வந்து ரெட். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எல்லோவில் எவ்வளோ ட்ரா பண்ணணும்? 8. ஏன்னா வந்து டோட்டல் 10 இருக்குது. ஸோ 2 + 8 10. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 ஃப்ளவர்ஸ் இருக்குது. எல்லோ கலர் ஃப்ளவர் எவ்வளோ இருக்குது? 8. ஸோ 8 டோட்டல் 10. ஓகே, ஸோ 2/10 8/10. இதுதான் வந்து 5th சம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மலர்கொடி has 10 oranges. If she ate 4 oranges, what fraction of oranges was not eaten by her? ஸோ மலர்கொடி கிட்ட வந்து 10 ஆரஞ்சு இருக்குது. அதில் வந்து 4 ஆரஞ்சஸ் சாப்பிட்டுட்டாங்க. மீதி எவ்வளோ அவங்க சாப்பிடல? நாட் eaten. ஓகே, ஸோ நாட் eaten by her. அவங்க சாப்பிடாதது எவ்வளோ இருக்கும்? 10ல் 4 போச்சுன்னா 6. ஸோ 6/10. ஓகே, டோட்டல் எவ்வளோ ஆரஞ்சு இருக்குது? 10 ஆரஞ்சு இருக்குது. அதில் 4 சாப்பிட்டுட்டாங்க. மீதி எவ்வளோ இருக்கும்? 6. ஓகே, ஸோ 6/10. After sowing seeds on day 1, Muthu observed that the growth of 2 plants and records it. In 10 days, the first plant grew 1/4. ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க? முத்து வந்து
2 பிளான்ட் வந்து வளர்க்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சீட்ஸ் போடுறாங்க, சீட்ஸ் போட்டு வளர்க்குறாங்க. ஸோ 10 டேஸ் கழித்து பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு பிளான்ட் வந்து 1/4 இன்ச் வந்து பெருசாயிருக்கு. செகண்ட் பிளான்ட் வந்து 3/8 வந்து பெருசாயிருக்கு. அப்போது எது வந்து சீக்கிரமாக வளர்ந்துருக்கு நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஓகே, 1/4 பாக்ஸ் 3/8. ஓகே, 3/8. ஸோ இப்போ இங்கே 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இல்லை, அப்போ நீங்கள் டினாமினேட்டர் சேமாக கொண்டு வரணும். ஸோ கீழே 8 கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் சேமாக வந்துடும். ஸோ 4 × 2, 4 2s are 8, 1 2 is 2. ஸோ 2/8. இங்கே வந்து 3/8 வந்திருக்கு. ஓகே, இது வந்து கொஸ்டின். ஸோ 3/8. இதில் எது வந்து பெருசு? 2 பெருசா 3 பெருசா? 3 தானே பெருசு. ஸோ இந்த சிம்பிள். ஓகே, 3/8 தான் பெருசு. அப்போது செகண்ட் பிளான்ட் grow faster. ஓகே, which plant grow more? Second plant grow more. Answer வந்து second plant. Okay, second plant grow more. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மைண்டில் எப்போவுமே இருக்கணும், டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து நீங்கள் ரேஷியோனா என்னன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ ரேஷியோ இது வந்து ஒரு க்ரீக் வேர்ட். ஓகே, ஆன்ஷியன் க்ரீக் மெடிவல் பீரியடில் இந்த ரேஷியோ யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஆக்சுவலாக வந்து ரேஷியோஸ்க்கு வந்து ரேஷியோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ப்ரொபோர்ஷ்னாலிட்டிக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் ப்ரொபோர்ஷன் சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரீசன் அஸ் இன் தி வேர்ட் ரேஷனல். ஓகே, இயர்லி டிரான்ஸ்லேட்டர் rendered this into Latin as ratio. இது வந்து லாட்டின் வேர்ட் ரேஷியோ. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோனா என்னன்னு பார்க்கலாம். ரேஷியோ வந்து எப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க? ரேஷியோ இஸ் கம்பேரிசன் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ் வித் சேம் யூனிட். 2 குவான்டிட்டி எடுக்கிறோம், ஏதாச்சும் ஒரு 2 இருந்தால் மட்டும்தான் நம்ம ரேஷியோ எழுத முடியும். அதுக்கு நம்ம ஏபின்னு எழுதிக்கலாமா? ஸோ ரேஷியோனா A:Bன்னு சொல்லணும். ஓகே, ஸோ ரேஷியோ இஸ் கம்பேரிசன் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ். ஏதாச்சும் 2 குவான்டிட்டிஸ் கம்பேர் பண்ணுறோம், சேம் யூனிட் இருந்தால் மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும், இல்லைனா கம்பேர் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ A and B வந்துன்னு சொல்லி நம்ம 2 குவான்டிட்டிஸ், 2 டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் எடுக்கிறோம் வித் சேம் யூனிட். அப்போது A:B அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். ஓகே, ரேஷியோ கேன் பி ரிட்டன் அஸ் ஃப்ராக்ஷனில் எழுதலாம். ரேஷியோஸ் ஆர் மோஸ்ட்லி ரிட்டர்ன் இன் தி சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம். சிம்ப்ளஸ்ட் ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, ரேஷியோ எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்கள், 1:2 எழுதலாம், இல்லைனா ஃப்ராக்ஷன் 1/2 எழுதலாம், இல்லைனா R 1:2. ஸோ இந்த 3மே கொடுத்துருந்தா இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ரேஷியோ. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுடாக இருக்குது. ரேஷியோன்னா என்னது? 2 வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம், 2 குவான்டிட்டிஸ் கம்பேர் பண்ணுறோம் வித் சேம் யூனிட். அதுக்கு இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணணும், A:B. ஓகே, A:B or 1/2 or 1:2. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் தி ரேஷியோ ஆஃப் ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல்ஸ் அண்ட் yellow டைல்ஸ் டு ரெட் டைல்ஸ். இப்போ நீங்கள் ரேஷியோ எழுத போகிறீங்க. ரேஷியோனா எப்படி எழுதணும்? இந்த மாதிரி தான் எழுதணும். இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி எப்படி வேணால் எழுதிக்கலாம். பட் நம்ம இப்போ இஸ்டு போட்டு தான் எழுத போகிறோம். ஓகே, ரைட் தி ரேஷியோ ஆஃப் ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல்ஸ். ரெட் டைல்ஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு ரெட் டைல்ஸ் சொல்கிறாங்க. ஸோ 1 2 2 பை ப்ளூ டைல்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 2 3. ஸோ 3 2:3. இப்போ செகண்ட் ஒன் yellow டைல்ஸ் டு ரெட் டைல்ஸ். yellow டைல்ஸுக்கும் ரெட் டைல்ஸ்க்கு 2 யூனிட்ஸ் இருக்கா? இது ஒரு குவான்டிட்டி, இது ஒரு குவான்டிட்டி. ஓகே, 2 குவான்டிட்டியை வந்து ரேஷியோவில் நம்ம எழுத போகிறோம். yellow டைல்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 2. ஸோ 2. ஓகே, 2:2. ரெட் டைல்ஸ் எவ்வளோ இருக்குது? 2. ஸோ 2. ஓகே, 2:2 ஆர் 2/2 எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே 2/3 ஆர் 2:3, 2:2 ஆர் 2/2. நெக்ஸ்ட் ரைட் தி ரேஷியோ ஆஃப் ப்ளூ டைல்ஸ் டு ரெட் டைல்ஸ். ப்ளூ டைல்ஸுக்கும் ரெட் டைல்ஸ்க்கு ரேஷியோ எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளூ டைல்ஸ்னால் எவ்வளோன்னு பாருங்கள். 1 2 3 3 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள்,
3/5 3 ஓகே ஃபஸ்ட்டு 3 ப்ளூ டைல்ஸ் வந்து 3 ரெட் டைல்ஸ் வந்து 5 1 2 3 4 5 ஸோ 5 3/5 3:5 3:5 இது வந்து ப்ளூ டைல்ஸுக்கும் ரெட் டைல்ஸுக்கும் இருக்கிற ரேஷியோ. நெக்ஸ்ட் இப்போ ரெட் டைல்ஸ் டு டோட்டல் டைல்ஸுக்கு நீங்கள் ரேஷியோ எழுதணும். ரெட் டைல்ஸ் எவ்வளோ 5 ஓகே 5 இருக்கா. அதுக்கப்புறம் டோட்டல் டைல்ஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 ஸோ 8 5/8 தான் வந்து ஆன்சர். ஓகே இதுக்கு எப்படி ரேஷியோ எழுதுவீங்க 5:8 ஓகே எனி டவுட் 5:8. Write the ratio of shaded portion to the unshaded portion in the following shape. ஸோ இங்கே ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷேடட் போர்ஷனுக்கும் அன்ஷேடட் போர்ஷனுக்கும் நீங்கள் வந்து ரேஷியோ எழுதணும். ஃபஸ்ட்டு ஷேடட் போர்ஷன் எவ்வளோ இருக்குது 1 ஸோ 1. அதுக்கப்புறம் அன்ஷேடட் போர்ஷன்னா 1 2 2 இருக்குது ஸோ 1:2. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஷேடட் போர்ஷன் எவ்வளோ இருக்குது 1 2 3 4 5 ஸோ 5 5:4 1 2 3 4 4 ஸோ ஷேடட் போர்ஷன் வந்து 5 அன்ஷேடட் போர்ஷன் வந்து 4 5:4 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த ரீகேப்பும் அதுக்கப்புறம் ரேஷியோனா என்ன அந்த ட்ரைதிஸ் யூஸ் பண்ணி இந்த ரேஷியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ஸோ வீட்டில் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.